விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட மினி பேருந்து திட்டம் மே மாதம் அமலுக்கு வர உள்ள நிலையில் வெளிமாநிலங்களிலிருந்து வாங்கப்பட்ட மினி பேருந்துகளுக்கு பதிவு மாற்றம் செய்வதில் நிலவும் சிக்கல் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் போக்குவரத்து இல்லாத பகுதிகளில் வசிக்கும் மக்களின் நலனுக்காக புதுப்பிக்கப்பட்ட மினி பேருந்து திட்டத்தை மாநில அரசு அறிவித்துள்ளது. இதற்காக 2000 புதிய வழித்தடங்கள் கண்டறியப்பட்டு வரும் மே மாதம் மினி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சிற்றுந்துகளை இயக்குவதற்காக 1500க்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து வாங்கி வரப்பட்ட மினி பேருந்துகளை பதிவு மாற்றம் செய்ய இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ள மினி பேருந்து உரிமையாளர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். முந்தைய காலத்துல ஆர்டிஓல இந்த சீட் ஆல்ட்ரேஷனு, வண்டி ஆல்ட்ரேஷன் எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆன்லைன் ஆனதுக்கப்புறம் இந்த ஆல்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷன் இல்லாத போனதுனால இந்த வண்டிகள் எல்லாம் இயக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருக்குது. புதிய விரிவான சிற்றுந்து திட்டம் 2024 படி மினி பேருந்துகளுக்கான 65 விழுக்காடு வழித்தடங்கள் போக்குவரத்து இல்லாத பகுதிகளையும் 35 விழுக்காடு வழித்தடங்கள் போக்குவரத்து உள்ள பகுதிகளையும் உள்ளடக்கி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மினி பேருந்துகளுக்கான வழித்தட அனுமதி ஏற்கனவே 20 கிலோமீட்டர் தொலைவாக இருந்த நிலையில் தற்போது 25 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓட்டுநர், நடத்துனர் அல்லாமல் 25 இருக்கைகள் மட்டுமே இருக்க வேண்டும். மினி பஸ்ஸின் வீல் பேஸ் 390 சென்டிமீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1500 புதிய மினி பேருந்து வழித்தடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் வெளி மாநிலங்களில் இருந்து வாங்கி வந்த மினி பேருந்துகளுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பதிவு மாற்றம் செய்து கொடுத்தனர். ஆனால் தற்போது தமிழக பதிவு மாற்றம் செய்ய அனுமதி அளிக்காததன் நோக்கம் புரியவில்லை என்கிறார்கள் மினி பேருந்து உரிமையாளர்கள். ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னா நிறைய புது ஆபரேட்டர்ஸ் இதுக்குள்ள வர முடியாது. அவங்களால புது பேருந்து எடுத்து இயக்கிறது மிகப்பெரிய சிரமம். இந்த தொழில அது பெரிய லாபகரமா இருக்காது. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ் கிலோமீட்டர்ஸ் சிங்கிளா எடுத்திருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ரீட்ரேஸ் கிலோமீட்டர்ஸ் டபுளா எடுத்து அது ப்ரொசீடிங்ஸ் கலெக்டர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அது பண்ணாம இருக்காங்க. அதனால இதனால நிறைய ஃபிளாஸ் இருக்கிறதுனால இந்த ஃபிளாஸ் எல்லாம் கலைஞ்சா இந்த மினி பஸ் திட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையும். புதிய மினி பேருந்துகளை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக பதிவு மாற்றத்திற்கான வழிமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர். பிரச்சினை குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தமிழ்நாடு அரசிடமிருந்து உரிய வழிகாட்டுதல்கள் கிடைக்கவில்லை என்று கூறினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர்கள் சரவணபாபு, ஐஸ்வர்யா.